ஸோ செப்டம்பர்ல 2025ல இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க. இருக்கிற 2 கேஸையும் சேர்த்து ஒரே கேஸா எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஜனவரி மந்த்ல இந்த ஆர்டர் வர வேண்டியது யுஎஸ் காங்கிரஸ்ல லோவர் சேம்பர்ல ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ், அப்பர் சேம்பர்ல செனேட் ரெண்டுத்துலயும் இதை பாஸ் பண்ணாதான் இதை பண்ண முடியும். அதுக்காக இந்த ஆர்டர் தப்பு. ஆஸ் ஆஃப் கோயிங் ஃபார்வர்டு தான் சொல்லப்படுது. அது இன்னும் கிளாரிட்டி வரல, ரெட்ரோஸ்பெக்டிவா தெரியல. கோயிங் ஃபார்வர்ட் எல்லாமே 10%. செக்ஷன் 301 இருக்கு. 301 என்ன பண்ணலாம்னா அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ், இப்ப சைனா மாரி அது மாதிரி அன்ஃபேரா ட்ரேட் பிராக்டிஸ் பண்ணா அவங்க மேல டாக்ஸ் போடலாம், டாரிஃப் போடலாம்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த செக்ஷன் இன்வோக் பண்ணி பர்மனண்டா ஒரு கண்ட்ரி மேல டாரிஃப் போட முடியும். அதுக்கு எந்த லீகல் சேஃப்கார்ட்ஸும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் கிடையாது. நெவர்தலெஸ் இப்ப ட்ரம்ப் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ல இருக்காரு. ஏன்னா நவம்பர்ல மிட் டேர்ம் போல் வரப்போகுது. இன்கேஸ் அது ஆச்சுன்னா ட்ரம்போட எக்ஸிக்யூட்டிவ் பவர், லா ஏற்ற பவர் அது ஒடுங்கிடுவாங்கன்னு சொல்றாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டான நம்ம டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் விக்ரம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலா இப்போ பரபரப்பான நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது அமெரிக்காவில். அதாவது ட்ரம்ப் விதிச்ச வரி டேரிஃப்ன்றது அது செல்லுபடி ஆகாது, அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டியான பெஞ்ச் ஜட்ஜஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். ஸோ இதனால ட்ரம்ப் ரொம்ப கொந்தளிச்சுக்கிறத பார்க்க முடியுது. காலையிலேருந்து சுப்ரீம் கோர்ட்டை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன விஷயம் நடந்தது சார் அந்த இடத்துல? பேசிக்கா சார் இது வேலிடிட்டி ஆஃப் த ஆர்டர் வர சொல்லியிருக்காங்க அந்த கோர்ட், சுப்ரீம் கோர்ட். எப்படின்னா ட்ரம்ப் தன்னிச்சையா எடுத்த முடிவு தப்பு, ஆர்டர் பாஸ் பண்றது தப்பு. பட் அவர் என்ன சட்டம் ஏத்தினாரோ அது காங்கிரஸோட அப்ரூவல் இல்லாம பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த கோர்ட்டோட ஜட்மெண்ட். இந்த ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிப்ரவரி 2025ல சைனா, மெக்சிகோ அண்ட் கனடா மேல ஃபர்ஸ்ட் டாரிஃப் போடுறாரு. அதை எதிர்த்து அப்பயே கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் கொலம்பியால இந்த கேஸ் போடுறாங்க. அப்புறம் ஏப்ரல்ல லிபரேஷன் டே, ஏப்ரல் 2 அன்னைக்கு மத்த கண்ட்ரிஸ் மேல டாரிஃப் போடுறதா இன்க்ளூடிங் இந்தியா சொல்றாரு. பட் டாரிஃப் போட்டது மச் மோர் லேட்டர் தான். அது ரெண்டுத்தையும் எதிர்த்து கோர்ட்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் கொலம்பியால கேஸ் நடக்குது. மே 2025ல அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் கொலம்பியா இந்த ஆர்டர் தப்பு, கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இல்ல, காங்கிரஷனல் அப்ரூவல் இல்லாம பண்ண முடியாது, தன்னிச்சையா ட்ரம்ப் எடுத்த முடிவு தப்புன்னு அங்கேயும் மெஜாரிட்டி வெர்டிக் தான் வருது. நெக்ஸ்ட்ல யுஎஸ் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட்ங்கிற ஒரு நியூயார்க்ல இருக்கு. அந்த கோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது. அங்கேயுமே ட்ரம்ப் தன்னிச்சையா எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு சொல்லி ஜூன் மாசத்துல சொல்றாங்க. அதை எதிர்த்து பெடரல் சர்க்கியூட் அப்பீல்ஸ் கோர்ட்னு ஒண்ணு இருக்கு, அங்க அப்பீல் போறாங்க. அந்த கோர்ட்லயுமே இது ட்ரம்ப் எடுத்த முடிவு தப்பு, தன்னிச்சையா எடுக்கக்கூடாது. அவரு ட்ரம்ப் எதை வச்சு தன்னிச்சையா எடுத்தாருன்னா IEEPA, இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் 1970, இந்த வார் டைம் எமர்ஜென்சி ஆக்ட், அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு பிகாஸ் ஆஃப் ட்ரேட் பேரியர்ஸ், இட்ஸ் அன் எக்கனாமிக் வார் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லிதான் இந்த ஆர்டரை போட்டாரு. இதை இன்வோக் பண்ண முடியாது ட்ரம்ப்னால, வார் டைம் சினாரியோ இல்லாத பட்சத்துல பீஸ் டைம்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 3 கோர்ட்டுமே இத தப்புன்னு சொல்றாங்க. ஸோ செப்டம்பர்ல 2025ல இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க. இருக்கிற 2 கேஸையும் சேர்த்து ஒரே கேஸா எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஜனவரி மந்த்ல இந்த ஆர்டர் வர வேண்டியது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ், என்ன காரணம் நம்மளுக்கு தெரியல, டிலே ஆகி தள்ளி போய் பிப்ரவரி 20th நேத்திக்கு இந்த ஆர்டர், நேத்திக்கு நைட் வந்திருக்கு இந்த ஆர்டர், ஸ்டேட்டிங் தட் ட்ரம்ப்க்கு அந்த ஆர்டருக்கு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இல்லை. எப்படின்னா யுஎஸ் காங்கிரஸ்ல லோவர் சேம்பர்லயும் செனேட்லயும், லோவர் சேம்பர்ல ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ், அப்பர் சேம்பர்ல செனேட் ரெண்டுத்துலயும் இதை பாஸ் பண்ணாதான் இதை பண்ண முடியும். அதுக்காக இந்த ஆர்டர் தப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. இது நேற்று ஈவினிங் நைட் நடந்திருக்கு. இதனால ட்ரம்ப் ரொம்ப கோபம் அடைஞ்சிருக்காரு. நிறைய கண்ட்ரி மேல போட்ட டாக்ஸ் எல்லாமே இப்போ 0 ஆச்சுன்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் அவர் 18%, இந்தியா மேல போட்ட டாக்ஸ் 18% அவரே சொன்னாரு. அப்புறம் இப்போ ஒயிட் ஹவுஸ் லேட்டஸ்டா தேவ் கிளாரிஃபைட் ஜஸ்ட் 2 hours பேக், only 10%. அந்த 10% அவர் எப்படி போட்டார்னா செக்ஷன் 122 ஆஃப் ட்ரேட் ஆக்ட் 1974 அப்படின்னு அந்த ஒரு ஆக்ட இருக்கிற ஒரு ப்ரொவிஷனை இன்வோக் பண்ணி எல்லா கண்ட்ரி மேலும் 10% டாரிஃப் போட்டிருக்காரு. குளோபலா எல்லா கண்ட்ரி மேலும் போட்டிருக்காரு. இப்போதைக்கு இதுதான் நிலைமை. ஓகே சார். ஸோ இப்போ திடீர்னு 10% டேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டா வருமா சார்? இல்லைன்னா இப்போ இனிமே வர்றதுக்கு மட்டும் தான் 10%?
இது வந்து ஆஸ் அ கோயிங் ஃபார்வர்டுன்னு தான் சொல்லப்படுது. அது இன்னும் கிளாரிட்டி வரல, ரெட்ரோஸ்பெக்டிவா தெரியல. கோயிங் ஃபார்வர்ட் எல்லாமே 10%. பட் இது என்னன்னா சார், ட்ரம்ப்புக்கு வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 122 ஆஃப் ட்ரேட் ஆக்ட் 1974 அதை இன்வோக் பண்ணி தான் 10% போட்டிருக்காரு. அந்த லீகல் ப்ரொவிஷன் படி யூ கேன் புட் அப் டு 15% டேரிஃப்ஸ் போட முடியும். பட் ஆனா அதுல என்னென்ன செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். என்ன செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னா 150 நாளைக்கு தான் இந்த ஆர்டர் செல்லும். இட்ஸ் அ டெம்பரரி ஆர்டர். ஸோ 150 நாளுக்கு மேல 151 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா காங்கிரஸோட அப்ரூவல் வேணும். ஸோ அங்க ஒரு செக் வருது. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் சேஃப் கார்டு. செகண்ட் வந்து இதே ட்ரேட் ஆக்ட்லயே செக்ஷன் 301 இருக்கு. 301 என்ன பண்ணலாம்னா அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், இப்போ சைனா மாரி அது மாதிரி அன்ஃபேரா ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணனா அவங்க மேல டாக்ஸ் போடலாம், டாரிஃப் போடலான்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அது எப்படி பண்ண முடியும்னா ஒரு ட்ரேட் ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஓவர் சைட் கமிட்டி கொண்டு போய் அது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்க மேல டாரிஃப் போட முடியும். அது பர்மனன்ட் டாரிஃப், டெம்பரரி டாரிஃப், பர்மனன்ட் டாரிஃப். பட் அதுக்கும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த ஓவர் சைட் கமிட்டி அப்ரூவ் பண்ணணும். மூணாவது வந்து ட்ரேட் எக்ஸ்பான்ஷன் ஆக்ட் 1962 ஒன்று இருக்கு, செக்ஷன் 232. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். அதுல என்ன பண்ண முடியும்னா நேஷனல் செக்யூரிட்டிக்கு த்ரெட் வந்ததுன்னா ஐ கேன் இம்போஸ் அ டாரிஃப்ங்கிறது ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அதை படியும் அவர் பண்ண முடியும். இதை தவிர்த்து டாரிஃப் ஆக்ட் 1930 செக்ஷன் 301 ஒன்று இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். அந்த செக்ஷன் இன்வோக் பண்ணி பர்மனண்டா ஒரு கண்ட்ரி மேல டாரிஃப் போட முடியும். அதுக்கு எந்த லீகல் சேஃப்கார்ட்ஸும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் கிடையாது. அது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்காவாசி ட்ரம்ப் அதை கையில் எடுப்பாருன்னு சொல்லப்படுது. இது தவிர்த்து எனி எக்ஸ்போர்ட்டர்ஸ், தட் இஸ் யூஎஸ்க்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட்டர் எந்த கண்ட்ரியா இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒரு லைசன்சிங் சிஸ்டம் கொண்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பேரியரை கிரியேட் பண்றாங்க. ஸோ தட் அதுல ஒரு ஃபீஸை கலெக்ட் பண்ணி அது மூலியமா அவங்களோட எக்ஸ்போர்ட்டை பேரியர் மூலியமா தடுக்கணும்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. நெவர்தலெஸ் இப்ப ட்ரம்ப் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ல இருக்காரு. ஏன்னா நவம்பர்ல மிட் டேர்ம் போல் வரப்போகுது. ஓகே, என்ன லா பாஸ் பண்ணாலும் யூஎஸ் காங்கிரஸோட அப்ரூவல் வேணும். யூஎஸ்ல செனேட்ல 100 சீட்ல 53 சீட் ரிபப்ளிகன்ஸ் இருக்கு, 47 சீட் டெமோக்ராட்ஸ்க்கு இருக்கு. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் லோவர் ஹவுஸ்ல 435 சீட்ல 218 ரிபப்ளிகன்ஸ் இருக்கு, 213 டெமோக்ராட்ஸ் இருக்கு. மீதி 4 சீட் வந்து டெத் வேக்கண்டா இருக்கு பிகாஸ் ஆஃப் டெத். ஸோ ஒரு ஸ்லிம் மார்ஜின் தான் இருக்கு, ஒரு ஸ்லெண்டர் மார்ஜின் தான் ட்ரம்ப்போட பார்ட்டிக்கு லோவர் ஹவுஸ்ல இருக்கு. இன்கேஸ் மிட் டேர்ம் போல்ஸ்ல டெமோக்ராட்ஸ் தான் வின் பண்ணணும்னு சொல்லப்படுறது. ஏன்னா இப்போ கரண்ட் சர்வே படி பார்த்தோன்னா தே ஹேவ் a 7-point லீட் ஓவர் த ரிபப்ளிகன்ஸ். இன்கேஸ் அது ஆச்சுன்னா ட்ரம்ப்போட எக்ஸிக்யூட்டிவ் பவர், லா எக்ஸிக்யூட்டிவ்ஸ், லாவை ஏற்ற பவரை அது புடுங்கிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவருக்கு நாளைக்கு நவம்பர் 2026 அப்புறம் அவரால் எந்த லாவும் பாஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 6-7 மந்த்ஸ்க்குள்ள அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் பண்ணிடுவார். அந்த முயற்சி எடுத்துட்டு இருப்பாரு. அதோட அந்த முயற்சிகள் தான் இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ஷனா அவர் பேசிட்டு இருக்காரு. ஓகே சார். சார் இப்போ இந்த மாதிரி விஷயத்தினால வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரி நன்மைகள் தீமைகள் வர பாசிபிலிட்டி சார்? சார் ரெண்டு விஷயம் சார். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு 10% டாரிஃப் அக்ராஸ் த போர்டு எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் எல்லா கேட்டகரிக்கும் வந்துடுது. இது வந்து இந்தியா கொண்டு இல்லை, எல்லா கண்ட்ரிக்குமே. முன்னாடி இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் 18% பாத்தீங்கன்னா கூட இந்தியாவுக்கு லோவஸ்ட் தான் சவுத் ஏஷியால. பட் 18%ல இருந்து 10% ஆயிருக்கு. தட் இஸ் இன் அ வே வெரி குட். செகண்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா கூட்ஸ் வந்து இப்போ ஒரு போன வாரம் ஒரு ஆர்டிகல் பார்த்தா நம்ம படிச்சிருப்போம், நீங்க கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவோட லெஸ் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லப்பட்டது. பிகாஸ் பங்களாதேஷ் கூட சீக்ரெட் டீல் போட்டதாகவும் அதனால அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற டெக்ஸ்டைல் வந்து 0%ல பண்ணலாம் அகெயின்ஸ்ட் நம்ம 18% டாக்ஸ் அப்படின்னு சொல்லதாகவும் சொல்லப்பட்டது. இதனால இந்தியாவுக்கு ஒரு ட்ராப் மாரி போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஆர்டிகலா எழுதியிருந்தாங்க. இப்போ அந்த டிஸ்பாரிட்டி இல்ல, லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வந்துச்சு. நம்மளும் 10% தான் டாக்ஸ் பண்ண போறோம், அவங்களும் 10% டாக்ஸ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்டோட குவாலிட்டி ஷுட் ஸ்பீக் ஃபர்ஸ்ட். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மார்ஜின் வச்சுதான் ஒரு எக்ஸ்போர்ட்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்க முடியும். அப்போ மார்ஜின்னாலே இன்புட் காஸ்ட் வந்துடும். இன்புட் காஸ்ட் என்னன்னா லேபர் காஸ்ட், ரா மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், தட் இஸ் ஃபண்டிங். இது எல்லாமே சப்சிடைஸா இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு கிடைக்கும் பட்சத்துல கம்மியா கிடைக்கும் பட்சத்துல நம்மளோட மார்ஜின்
நல்லா ஸ்ப்ரெட் நல்லா இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்ததுன்னா ஒருவேளை கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட்டர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் ஆல் கேட்டகரிஸ் வில் பெனிஃபிட். ஓகே சார். சார் இப்போ வந்து வெயிட் அண்ட் சி. இப்போ இது நம்ம வந்து ஃபைன் பிரிண்ட்டை பார்க்காம எதுவும் பேச முடியாது சார். இது இனிஷியல் அசஸ்மெண்ட் தான். இன்னும் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ சரியா இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்த ஓப்பன் டொமைன்ல வந்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம சொல்றது என்டையர்லி டிஃபரெண்டா வந்து முடியலாம் நெக்ஸ்ட் 3-4 daysல. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி ஹவ் இட் பேன்ஸ் அவுட். ஓகே சார். சார் இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் எப்பவுமே சொல்றது என்ன, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு என்ன நன்மையோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு. இப்போ அந்த கண்ட்ரியோட சுப்ரீம் கோர்ட்டே வந்து இப்படி அகெயின்ஸ்டா சொல்லும்போது இது வந்து அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய ஒரு அடியா தெரியாதா? அதுதான் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஃபாரின் இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஓ, பகிரங்கமா குற்றச்சாட்டார். ஃபாரின் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு கோர்ட்ஸ்ல அப்படின்னு சொல்றாரு. பேசிக்கா என்னன்னா சார், அங்க யூஎஸ்ல லாபிங் ஒரு கான்செப்ட் வந்து லீகலைஸ்ட் கான்செப்ட். யார் வேணா லாபி பண்ணலாம், பாலிசி டிசிஷனுக்காக இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு 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 பயஸ்ட் பாலிசி டிசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். பாகிஸ்தானும் நிறைய லாபியஸ்ட் வச்சு லாபி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் லாபிங் ஃபார்ம்ஸை என்கேஜ் பண்ணிருக்கோம். பட் கோர்ட் டிசிஷனுங்கிறது இட்ஸ் பாரமவுண்ட், இட்ஸ் சுப்ரீம். கோர்ட் டிசிஷனை யாராலும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ ஜூரி டிசைடட் ஆர்டர். ஒரு 9 பேர்ல 6 பேர் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க, 3 பேர் அப்போஸ் பண்ணிருக்காங்க. இது ஒருத்தர் எடுக்கிற கருத்து கிடையாது. அதனால அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு, அவர் சொன்ன விஷயத்துக்கு வாய்ப்பு கம்மிங்கிறதா நான் பாக்குறேன் சார். இப்போ இதை டைவர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாரு ட்ரம்ப்? அதுல வந்து ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா வார் டைம் எமர்ஜென்சின்னு போட்டிருக்காங்க. இப்போ பீஸ் டைம். ஸோ வார் டைம் எமர்ஜென்சினா he might create a war. அப்ப invoke that order. ஈரான் மேல ஈரான் மேல ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் நம்மளால சொல்ல முடியாது சார். ட்ரம்போட எப்படி அவரோட திங்கிங் எப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் என்னோட வெல்விஷர் ஒருத்தர், ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அவர் வீட்டுல தான் நான் வளர்ந்தேன் கொஞ்ச நாளைக்கு. அவர் வந்து ட்ரம்போட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ட்ரம்ப் பார்த்த மெக்லோமேனியாக்கும்பாரு. மெக்லோமேனியாக்னா எக்ஸால்டிங் அபவுட் ஒன்ஸ் ஓன் செல்ஃப். கண்ணாடி முன்னாடி நான் அழகா இருக்கானு பார்த்துட்டே இருக்காரு, நார்சிசிஸ்ட்னு பாரு அவர். அப்போ எனக்குலாம் புரியல இப்படிப்பட்ட ஆளான்னு. இப்போ வந்து ட்ரம்போட கேரக்டர் பார்த்தா அவர் சொன்னது கரெக்ட் தான் தோணுது. அவர் எனக்கு சொன்னவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் டைம் எஜுகேட்டட் கிராஜுவேட். அந்த டைம்ல பிரிட்டிஷ் காலேஜ்ல படிச்சவர், ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசுவாரு. அவர் சொல்லுவாரு ட்ரம்ப் ஒரு மெக்லோமேனியாக். அவர் வந்து தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்ட ஆளு. ஸோ காலமும் எல்லாரும் தான் சொல்லுவோம் ட்ரம்ப் வந்து புலியா புலிகேசியான்னு. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் எப்படி சார் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க? இல்ல சார், இப்போ எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் த ஃபைன் பிரிண்ட் சார். ஃபைன் பிரிண்ட் வர வரைக்கும் யாராலும் எதுவும் கமெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டும் சைலண்டா தான் இருக்காங்க. ஸோ ஃபைன் பிரிண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் ஆட்டிடியூட் தான் சார் நம்ம கடைப்பிடிக்கணும். நம்மள மாதிரி தான் எல்லா கவர்மெண்ட்டும் கடைப்பிடிக்கிறாங்க. இது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட் தானே சார். அவங்களால ஓப்பனா செலிப்ரேட் பண்ண முடியாது, காஷியஸா வாட்ச் பண்றாங்க. ஓகே சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபேரோட பந்திற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.